Hello friends, welcome to Cherry and Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். என்ன அதுன்னா ரைஸ் ஃப்ளோர் ஆனியன் பக்கோடா. சூப்பரான ரெசிபி இது. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அரிசி மாவு பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், சாப்டு ஆனியன் 2 கப், பச்சை மிளகாய் 1, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் ஆனியன் போட்டுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஆனியனை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜீரணம் ஆகிறதுக்கு, சில்லி பவுடர், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன்னா குட்டி குட்டியாக, அரிசி மாவு, உப்பு. இப்போ ஒரு வாட்டி அதை கலந்துக்கலாம். கலந்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் வேணும்னா இன்னும் 2த்துல ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிக்கும், அதனால் தண்ணி பார்த்து ஊற்றுங்க. நல்லா சுற்றி கலரி விடுங்க. மாவு அங்கங்கே நிற்காமல் பார்த்துக்கோங்க. அதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு. எல்லாமே மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் எண்ணெய் கடாய் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பக்கோடா போடுறதுக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணிக்கோங்க போடும்போது. பாருங்கள், இப்போ அப்படியே கிளி கிளி போடுங்க. அதை ஒரே பக்கமாக போடாதீங்க, சுற்றி போடுங்க அப்படியே. இப்போ கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகும், கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாவில் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. அரிசி மாவே நல்லா கிறிஸ்பியாக வரும். ப்ரௌன் ஆகிட்டே வருது பாருங்கள். டீ குடிக்கும்போது இந்த அரிசி மாவு பக்கோடா வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரௌன் ஆகிடுச்சு நல்லா. இதை எடுத்துடலாம். நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குது. சூப்பரான அரிசி மாவு பக்கோடா ரெடி. நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.